நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். உங்களுக்கு லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் தேவையில்லை. எவ்வளவு % சார்ஜ் இருக்குன்னு காட்டிடும். யூனிக்கான சார்ஜர் ஜி. எவ்வளவு ஆம்ஸ்ல ஏறுது, எவ்வளவு வோல்டேஜ்ல ஏறுது. LI Plusன்றது ஒரு 70 to 80 கிலோமீட்டர் ரேஞ்சு. ஓகே. இதுலயே LI Pro வருது ஒரு 120 கிலோமீட்டர் ரேஞ்சு. ரிமோட்லயே வந்து ஆன் பண்ணிக்கலாம். ரிமோட்லேயே இப்போ வந்துட்டோம்னா இப்போ வண்டி யாராச்சும் தெஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லைட்டாக அசைச்சாலே அலாரம் வந்துடும். ஆன் பண்ணோன்னே ஹெல்மெட் அலர்ட் காட்டும். சார்ஜ் பார்த்தீங்கன்னா 44% தான் இருக்குது. 44ல் 64 கிலோமீட்டர் போகும்னு காட்டுச்சு. ரிமோட் கண்ட்ரோலுக்கு வந்து 3 years or 1 lakh கிலோமீட்டர் வாரண்டி தரும் எல்லா வண்டிக்குமே. பியூர் LED லைட்ஸ் உங்களுக்கு. ஃபோனில் சார்ஜஸ் இருக்குன்னா சார்ஜ் அன்டில் ஃபில் 1 hour அது மாதிரி காட்டும். பார்த்தீங்களா எவ்வளோ நேரத்தில் ஏறிடும். இப்போ ஏறுறதும் காட்டுது. இங்கே க்ரீன் கலர் லைட் எதுவும் இங்க வந்து எவ்வளவு நிமிஷத்துல ஃபுல் ஆயிடும், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஃபுல் ஆயிடும், கட் ஆஃப் ஆயிடும்ன்றத காட்டிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்கக்கூடிய அருமாக்கு தான் வந்திருக்கு. இந்த வெஹிக்கிளை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 2 ஷோரூம் இருக்கு. மடிப்பாக்கத்துல இருக்கு, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அரும்பாக்கத்துல இருக்கு. வெஹிக்கிளை வந்து ஓட்டி பார்த்துட்டு நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட கொடுக்குற வெஹிக்கிள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேரண்டி வந்து பாத்தீங்கன்னா 3 years வந்து பேட்டரிக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. சார்ஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 year கொடுக்குறாங்க. மோட்டர் கண்ட்ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 years பாத்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லை, இவங்க தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்றதுனால ஃபேர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஷோரூம்லேயே வந்து கிடைக்கும். எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நம்ம ஷாப்பு எப்படி வரணும், நம்ம ஷாப்பில் என்னென்ன வெஹிக்கிள் இருக்குன்றதை இந்த வீடியோவில் கரெக்டாக தெளிவாக சொல்லுங்கள் சார். ஓகே சார், நம்ம வந்து கௌரா எலக்ட்ரிக்கோட ஆத்தரைஸ்டு ஷோரூம் சார். ஓகே. நம்மளுக்கு 2 இடத்துல பிரான்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரான்ச் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் வானவம்பேட் சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல நல்லூர்ல இருக்கு. ஓகே. இன்னொன்று ஷாப் பார்த்தீங்கன்னா இது DG வைஷ்ணவா காலேஜ் ஆப்போசிட் அரும்பாக்கம்னு. ஓகே. நியர் அண்ணா ஆர்ச். ஓகே சார். வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வசதிகள் நம்ம வெஹிக்கிள் இருக்கு சார்? நம்ம வண்டி பாத்தீங்கன்னா மெயின்லி பாத்தீங்கன்னா மேட் இன் தமிழ்நாடு, பழனியில தான் மேனுஃபேக்சரிங் ஆகுது. பழனி தானா? ஆமா சார். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற பேட்டரி பாத்தீங்கன்னா மெயினா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரின்னு. லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரினா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த ஃபயர் இஷ்யூஸ் அதெல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் எதுவுமே ஆகாது. 100% சேஃபஸ்ட் பேட்டரி. நம்ம பேட்டரியில BMS-ம் வச்சிருக்காங்க, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒரு பேட்டரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் லோ ஆனாலும் ஆட்டோ கட் ஆஃப் ஆகிற மாதிரி அவங்களே செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம நம்ம பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு, ஒரு கஸ்டமர் வந்து இப்போ எவ்வளோ ரேஞ்ச் போகலாம் அப்படின்றது உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளேலேயே காமிச்சிடும் சார். வெஹிக்கிளை பற்றி ஒன்றா பார்க்கலாமா சார்? கிளீனாக பார்த்துலாம் வாங்க. ஸ்னைப்பர் LI லைட் மாடல் சார். ஓகே. இது டிஜிட்டல் டிஸ்பிளே. இதுலேயே எவ்வளோ % சார்ஜ் இருக்குன்னு காட்டிடும், எவ்வளோ ரேஞ்ச் போகலான்னு காட்டிடும் இதுலேயே. அது இல்லாமல் வண்டி ஆன் பண்ணனையும் எப்பயுமே வண்டி ஆன் பண்ணனையும் இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணனையும் பார்க்கிங்கில் தான் இருக்கும். பார்க்கிங் ரிலீஸ் பண்ணாதான் வண்டியே மூவ் ஆகும். பார்க்கிங் ரிலீஸ் பண்ணாதான். எதனால அப்படின்னா சின்ன பசங்க யாராச்சும் முறுக்கிட்டா ரைஸ் ஆயிடுமானா ரைஸ் ஆகாது. அதுக்கோசம் தான் இந்த பார்க்கிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஒன்று நம்ம இந்த பார்க்கிங் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைட் ஆர் லெஃப்ட் லிவர் எது அழுத்தினாலும் ரிலீஸ் ஆயிடும். உங்களுக்கு இது வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலு. உங்களுக்கு லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் தேவையில்லை. ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 ஸ்பீட் போகும். இதுலேயே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் மீன்ஸ் ஒரு ஸ்பீட்ல இப்போ நம்ம ஒரு 20-22ல செட் பண்றோம்னா அதே ஸ்பீட்ல போய்கிட்டே இருக்கும். ரோடு ஃப்ரீயா இருக்குன்னா யாராச்சும் இன்கேஸ் குறுக்க வந்தாங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆயிடும் உங்களுக்கு. அவ்வளோதான். க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில ரிவர்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 ஸ்பீட் ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. 2 to 3. ஆமா, ரிவர்ஸ் ரொம்ப ஸ்லோவா தான் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே டியூப்லெஸ் டயரு, அலாய் வீலு. இது லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா LED லைட்ஸ் தான். ஓகே. DLR எரியும் ஃபர்ஸ்ட், அடுத்து இந்த லைட் எரியும். ஹை பீம் லோ பீம் இருக்கு. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பஸரோட வந்துடும் உங்களுக்கு. ஓகே. பின்னாடி பாத்தீங்கன்னா 2 ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனு. மற்றபடி பேட்டரி மோட்டர் கண்ட்ரோலுக்கு நம்ம 3 years வாரண்டி தந்துடுறோம். சார்ஜருக்கும் 1 year வாரண்டி இருக்கு. வண்டியோட சார்ஜரை பத்தி சொல்லுங்க. சார்ஜர் நம்ம சார்ஜர் பாத்தீங்கன்னா யூனிக்கான சார்ஜர் ஜி. ஓகே. டிஸ்பிளே தெரியும். நம்ம இப்ப நான் சும்மா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ சார்ஜர்லேயே வந்து டிஸ்பிளேயே வருது. ஆமா, சார்ஜர்ல எவ்வளோ ஆம்ஸ்ல ஏறுது, எவ்வளோ வோல்டேஜ்ல ஏறுது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் டிஸ்பிளேலயே காட்டும். எவ்வளோ ஆம்ஸ்ல ஏறுது, எவ்வளோ வோல்டேஜ்ல ஏறுது, பேட்டரியோட கரண்ட் வோல்டேஜ் எவ்வளோ. இப்போ இது காமிக்கிறீங்க, இது என்ன? இது இப்போ இது வந்து 6 amps ஜி.
இப்போ 54.3 வோல்ட் இருக்கு பேட்டரியோட வோல்டேஜ். போட்டோனே 20 40 இப்போ ஏறுறதுனால உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டுது. ஒரு ஃபுல் ஆயிடுச்சுன்னா இது ஃபுல் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடும். 100 வந்து. இதோட மைலேஜ் எவ்வளவு தரும்? இதோட மைலேஜ் பாத்தீங்கன்னா இப்போ இது எல்ஐ லைட்னு வாங்க. இது வந்து 50 to 60 கிலோமீட்டர். இது பேசிக் வேரியன்ட்ன்றனால இப்போ உங்க சேனல் பார்த்து வராங்க அப்படின்னா பெஸ்ட்டா வந்து அவங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு ஹெல்மெட் கொடுத்துடலாம் ஜி. ஹெல்மெட்டும் கொடுத்துறீங்க ஜி. இப்போ நம்ம பாக்குறது என்ன மாடல் ஜி? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஸ்னைப்பர் மாடல் ஜி. அது ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்கூட்டர்லயே ஆக்டிவா டைப் இருக்கும். இதுல 3 வேரியன்ட்ஸ் வருது. 3 to 4 வேரியன்ட்ஸ் வருது. அதே மாதிரி லெட் ஆசிட் வேரியன்ட்டும் வருது. அதுல காமிச்சோம்ல எல்ஐ லைட் 50 to 60 கிலோமீட்டர் அந்த மைலேஜ்லயும் வருது. எல்ஐ பிளஸ்ன்றது ஒரு 70 to 80 கிலோமீட்டர் ரேஞ்சு. இதுலயே எல்ஐ ப்ரோ வருது ஒரு 120 கிலோமீட்டர் ரேஞ்சு. 4 ரேஞ்ச் வருது ஜி இதுல. ஆனா சேம் லுக்கு கஸ்டமர் கேட்கற மாதிரி இப்ப லோக்கல் யூஸ்னா ஒரு 50 to 60 கிலோமீட்டர் கேட்கறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி வரும். அதோட பேட்டரி வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 51.2 வோல்ட் 30 AH வரும். அடுத்தது இல்ல நான் கொஞ்சம் ஆஃபீஸ் பர்பஸ் அந்த மாதிரி போவோம் ஒரு 70-80 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டுவேன்னா எல்ஐ பிளஸ் மாடல் சொல்லுவோம். அது வந்து 64 வோல்ட் 30 AHல வரும். அடுத்தது சில பேர் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லாம் இருப்பாங்களே, டெலிவரிஸ் அந்த மாதிரி கொரியர் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து 64 வோல்ட்ல 52 AH தருவோம். அது வந்து 120 கிலோமீட்டர் போகும். 120 கிலோமீட்டர் தாராளமா ஒரு சிங்கிள் சார்ஜ்ல. சரி, இப்போ இந்த மாடல் என்னென்ன வசதிகள் பார்க்கலாமா? பார்க்கலாம் ஜி. இப்போ நம்ம அந்த மாடல்ல பார்த்த மாதிரியே சேம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. டைரக்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. இந்த பார்க்கிங் வந்து பார்க்கிங் பட்டன் அழுத்தினா தான் ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம பிரேக் ரைட் ஆர் லெஃப்ட் பிரேக். அடுத்து ரிவர்ஸ் ஆப்ஷன் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இதுலயே சொல்லிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன பூட் ஸ்பேஸ் அதோட கொஞ்சம் பூட் ஸ்பேஸ்ன்றாங்க. லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து அதோட அதிகம். அடுத்தது இந்த இடத்துல வந்து டிசைன் வந்து நம்ம வாட்டர் கேன் வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நம்ம வண்டியில இன்னொன்னு ஹைலைட்டான சொல்ல மறந்துட்டேன் ஜி. ரிமோட்லயே வந்து ஆன் பண்ணிக்கலாம். ரிமோட்லேயே இப்போ வண்டி ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ரிமோட்லேயே ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிமோட்லேயே அன்லாக்கும் பண்ணிக்கலாம். அன்லாக் மீன்ஸ் ஆஃபும் பண்ணிக்கலாம். அடுத்தது வண்டியை வந்து லாக்கும் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டோம்னா இப்போ வண்டி யாராச்சும் தெஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லைட்டாக அசைச்சாலே அலாரம் வந்துடும். இது பேர் ஆன்டி தெஃப்ட் அலாரம்னு சொல்லுவாங்க. வண்டியை நவுத்தவே முடியாது. திருப்பி நம்ம அன்லாக் பண்ணாதான் வண்டியை நம்மளாலே நவுத்த முடியும். சேம் இந்த சாவி வச்சு போட்டாலுமே கத்தும் ரிமோட்ல லாக் பண்ணா. அதுதான் நம்ம ரிமோட்ல பண்றோம்னா ரிமோட்ல தான் பண்ண முடியும் லாக் அன்லாக். அப்ப வந்து சாவி போட்டாலும் ஒர்க் ஆகாது. ஆமா, கத்த ஆரம்பிக்கும். ஆமா, ஏன்னா நம்ம சாவி மிஸ் பண்ணிருப்போம். சாவி வேற யாராச்சும் எடுத்துட்டு போய் போடுறாங்கனாலும் கத்த ஆரம்பிச்சிடும் நம்ம ரிமோட்ல லாக் பண்ணிட்டோம்னா. சூப்பரான மாடல் இது. நம்ம இந்த ரிமோட் லாக் அந்த மாடலுக்குமே பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமா, கஸ்டமர் கேட்டா. இதோட மைலேஜ் எவ்வளவு? இது வந்து அதான் இப்ப நம்ம காட்டுற மாடல் பாத்தீங்கன்னா எல்ஐ பிளஸ். இது வந்து ஒரு 70 to 80 அந்த மிடில் ரேஞ்சு. இதுல எல்ஐ லைட்டும் இருக்கு, அதான் 50 to 60 இருக்கு. எல்ஐ ப்ரோவும் இருக்கு, 120 ரேஞ்சும் இருக்கு. லெட் ஆசிட் வேணும்னாலும் பேசிக் மாடல் லெட் ஆசிடும் வந்து. அதே மாதிரி நம்ம இப்ப வந்து ஸ்னைப்பர் மாடல் ஃபர்ஸ்ட் பார்த்திருந்தோம்ல, அதுல வந்து ட்ரம் பிரேக் இருந்தது. இதுல அடிஷனலா என்ன பாத்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்க் பிரேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க். டியூப்லெஸ் டயர் அலாய் வீல் சேம் அதே தான். பேட்டரி மோட்டர் கண்ட்ரோலருக்கு உங்களுக்கு 3 years வாரண்டி வந்துடும். சார்ஜருக்கு 1 year வாரண்டி. இதுவும் சேம் வந்து அந்த டிஸ்பிளே மாடல் சார்ஜர் தான். நம்ம ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிடும். இது பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் சார். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். ஸ்பீட் பிலோ 40 கீழே போறது பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து நம்பர், ஆர்டிஓ, இன்சூரன்ஸ் எல்லாமே இதுக்கு கம்பல்சரி. நம்ம நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் பார்த்ததுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் அதெல்லாம் நாட் கம்பல்சரி. இதுக்கு வந்து எல்லாமே கம்பல்சரி. நம்ம எப்படி பெட்ரோல் பைக் ஓட்டுறோமோ அதே மாதிரி. இது பாத்தீங்கன்னா ஒன் டைம் சார்ஜ் பண்ணா நம்மளுக்கு 120 to 130 கிலோமீட்டர்ஸ் ஆன் ரோட் ரேஞ்சே கிடைக்குது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். இதுல 3 மோட் இருக்கு. எக்கோ மோட் இருக்கு, பவர் மோட் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. இப்ப நம்ம எக்கோல இருக்கு. எக்கோல வந்து வண்டி ஆன் பண்ணி, அதே மாதிரி இதுல வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன். ஆன் பண்ணேன். ஆன் பண்ணோன்னே ஹெல்மெட் அலர்ட் காட்டும். ஹெல்மெட் போடணுன்றதுக்கு ஒரு 5 seconds ஹெல்மெட் பிளிங்க் ஆகும். அதே மாதிரி பார்க்கிங் சேம் தான். பிரேக் அழுத்தினா ரிலீஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் மோடு எக்கோ மோட்ல இருக்கு. எக்கோ மோட்ல வந்து இப்ப நம்ம வண்டி சார்ஜ் பாத்தீங்கன்னா 44% தான் இருக்கு. 44ல 64 கிலோமீட்டர் போகும்னு காட்டுது. 64 கிலோமீட்டர் போகும்னு காட்டுது 44%. எக்கோ மோட்ல எவ்வளவு ஸ்பீட் போகும்னா ஒரு 45+ போகும். அடுத்தது பவர் மோடு. இந்த மோட் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப பவர்ல வந்து ஒரு 55+ போகும். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் மோடு. அதுல வந்து ஒரு 65
தாராளமா உங்களுக்கு போகும். 65. அதே மாதிரி ஒரு மோடுக்கு ஏத்த மாதிரி ரேஞ்ச் இங்க ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். ஓகே. அதே மாதிரி டிஸ்பிளேல வேற என்னென்ன காட்டும்னா உங்க பேட்டரி எவ்வளவு எடுத்துக்குது, நம்ம ரைஸ் பண்ணும்போது எவ்வளவு வோல்டேஜ் எடுத்துக்குது, பேட்டரியோட வோல்டேஜ், அடுத்து நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் ஓடோமீட்டர்ல ஓடி இருக்கோம் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிரும். அது இல்லாம இது வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் தான். இப்ப பிரேக் பிடிச்சாலே ரீஜெனரேட்டிவ் ஆயிடும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல டைம் டிஸ்பிளேல இன்கேஸ் நம்ம பேட்டரி மோட்டரு ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலும் இந்த டிஸ்பிளேலயே ஷோ ஆகும். இதுல யூஸ் பண்ணிருக்க பேட்டரி பாத்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்லயே IP67 ரேட்டட் யூஸ் பண்ணிருக்கோம். IP67 ரேட்டட்னா வாட்டர் ப்ரூஃபிங் டெக்னாலஜி. அதே மாதிரி மோட்டருக்கும் நம்ம IP67 ரேட்டட் தான், வாட்டர் ப்ரூஃபிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிருக்கோம். மழை தண்ணி எதுல போனாலும் இது ப்ராப்ளம் அவ்வளவா வராது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து மோட்டர் பவர் பாத்தீங்கன்னா நார்மல் பவர் 1800 வாட்ஸ், பீக் பவர் 2800 வாட்ஸ். அது இல்லாம இது ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ல காம்பி பிரேக்கிங் சிஸ்டம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்றோம்னா பேக் பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். ஆமா, ரெண்டுமே அப்ளை ஆறதுனால உங்களுக்கு ஸ்கிட் ஆறது, வாபிள் ஆகுறது அது மாதிரி இருக்காது. ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான், அலாய் வீல் தான் உங்களுக்கு. அடுத்தது இது பேக்லயும் 2 சஸ்பென்ஷனு, ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன். இதுக்கும் பேட்டரி மோட்டர் கண்ட்ரோலருக்கு நம்ம 3 இயர்ஸ் வாரண்டி தந்துடுறோம். சார்ஜருக்கும் 1 இயர். நம்ம பேட்டரி மோட்டர் கண்ட்ரோலுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆர் 1 lakh கிலோமீட்டர் வாரண்டி தரோம் எல்லா வண்டிக்குமே. 1 lakh? ஆமா சார். வாவ், விச் இஸ் இயர்லியர். நம்ம அதை வந்து இதுல யூஸ் பண்ணிருக்க லைட்ஸ் அதுலயாச்சும் நார்மல் எல்இடி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல எல்லாமே பியூர் எல்இடி லைட்ஸ் உங்களுக்கு. பியூர் எல்இடி லைட்ஸ், இண்டிகேட்டர் முதற்கொண்டு பியூர் எல்இடி உங்களுக்கு. இந்த சார்ஜர் பாத்தீங்கன்னா கேன் எனேபிள்டு சார்ஜர்னு. கேன் எனேபிள்டு சார்ஜர்னா இப்போ இதான் நம்ம சார்ஜரு. நம்ம சார்ஜ் பிளக் பண்ணோன்னு என்ன ஆகும்னா இப்போ இதுல 44% இருக்கா, மீதி 60% கிட்ட ஏற வேண்டியது இருக்குல்ல, அது இன்னும் எவ்வளவு நேரத்துல ஏறிடும்னு சார்ஜ் சொருகணும்னு. இப்போ நம்ம போன்ல சார்ஜ் சொருகுனா சார்ஜ் அன்டில் ஃபில் 1 hour அது மாதிரி காட்டும் பாத்தீங்களா, எவ்வளவு நேரத்துல ஏறிடும். அந்த மாதிரி நம்ம சார்ஜ் சொருகணுமே இதுல டிஸ்பிளேல இன்னும் எவ்வளவு நேரத்துல ஏறி ஃபில் ஆயிடும்ன்றது காமிச்சிரும். உங்களுக்கு சார்ஜ் சொருகணுமே டிஸ்பிளே ஆன் ஆயிடும், சார்ஜிங்ன்றது காட்டிடும் சார். வேணா நான் உங்களுக்கு இப்ப போட்டு காமிக்கிறேன் பாருங்க சார். இப்ப நம்ம சார்ஜர் போட்டிருக்கோம், ஆன் பண்ணிட்டேன். இப்ப நம்ம சார்ஜ் போட்டிருக்கோம், சார்ஜிங் காட்டுது, இப்ப ஏறுறதும் காட்டுது. இங்க கிரீன் கலர் லைட் ஏதோ இங்க வந்து எவ்வளவு நிமிஷத்துல ஃபுல் ஆயிடும், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஃபுல் ஆயிடும், கட் ஆஃப் ஆயிடும்ன்றத காட்டிடும். ஓகே சார். இப்போ நம்ம வண்டிக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்குங்களா? இருக்கு சார். நம்ம வந்து கோட்டாக் பஜாஜ் ஸ்ரீராமோட டைப் பண்ணிருக்கோம். மினிமம் நம்ம அவங்க 10,000ல இருந்தே டவுன் பேமெண்ட் கட்டி பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா போதும், அதுக்கு கம்மியா வேணாலும் பண்ணி தரலாம். நம்ம சிபில் ஸ்கோர் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா இன்கேஸ் ஒரு 5,000ல கூட நம்ம டவுன் பேமெண்ட் கட்டி வண்டி எடுக்கலாம். இது வந்து முழுக்க பாத்தீங்கன்னா சென்னை மக்களுக்கு உண்டான வீடியோ. சென்னை மக்கள் பாக்குறவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க உங்க சேனல்ல. வெஹிக்கிளை பத்தி எல்லாத்தையுமே டீட்டெயிலா தெரிஞ்சிருப்பீங்க. மல்டி பிராண்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸும் பண்ணி தராங்க. நீங்க இந்த வெஹிக்கிள் மட்டும் இல்லாம வேற எந்த வெஹிக்கிள் இருந்தாலும் இவங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம். மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்லயே ஓடுது. அந்த நம்பரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் நேர்ல ஒன் டைம் விசிட் பண்ணுங்க. வண்டியை வந்து ஓட்டி பாருங்க. ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வெஹிக்கிளை நீங்க எடுத்துட்டு போகலாம். இனி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.